ரெண்டு கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தின் தன்மைகள், மாநில நிதிநிலை அறிக்கை. இன்னைக்கு மாநில நிதிநிலை அறிக்கை பார்ப்போம். மாநில நிதிநிலை அறிக்கை, விவசாயத்துல பட்ஜெட், அது ஆல்ரெடி விவசாய பட்ஜெட், அது விவசாயம் வேளாண்மை அந்த டாபிக் பார்த்தோம். வேளாண்மை இந்த டாபிக் பார்த்தோம். கேள்வி பதில் பார்த்தோம், டெஸ்ட் கேள்வி பதில், டிஎன்பிஎஸ்சி கேள்வி பதில் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா, இந்த பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதுல இருக்கக்கூடிய கேள்விகள், அதுல இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு இது பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ கல்வி அப்படின்னா அந்த கல்வியறிவின்மை, பள்ளி கல்லூரியில் உள்ள மாணவர்கள் சேர்க்கை, அந்த மாதிரி இந்த பாடத்திட்டத்தை பார்ப்போம். அதுக்கடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்துக்கு பார்த்துறோம். நேற்று போன பாடத்தையும் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துருவோம் அப்படியே வேகமா. இங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் பொருளாதார இயல்புகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தனிநபர் வருமானம் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 4. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கூற்று தப்பு. ரெண்டாவது கூற்று தமிழ்நாடு குறைந்த தொழில்கள் மற்றும் சிறு சேவை துறைகள்ல கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தவறானது. அதிகமான தொழில்கள் வச்சுட்டு இருக்கு. நம்ம அதனாலதான் நம்ம ஜிடிபியில எல்லாத்தையும் பெரிய லெவல்ல இருக்கும். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது பொருளாதாரத்தை உடையதா இருக்கு. இது சரியான கூற்று. ஸோ இந்த 2 கூற்றும் தவறான கூற்று. இதை டெய்லி சொல்லிட்டே இருக்கும். இதை டெய்லியும் திருப்பி லாஸ்ட் டைம் இந்த ஓரியன்டா நீங்க பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல இது குரூப் 2A 30 மார்க் எளிதில் வாங்கலாம். ஸோ இதை விட்டு வேற கேட்காதன்ற அளவுக்கு நம்ம இங்க போட்டு இது அந்த பாலிஷ் நோட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், பாத்துக்கோங்க. தமிழ்நாடு வருமானம் 2023ஆம் ஆண்டுல தமிழ்நாடுல தனிநபர் வருமானம் 2.7 லட்சமாக இருந்தது. இது தேதி சராசரியோட 1.69 லட்சம், 1.6 மடங்கு அதிகமா இருந்தது. இதே தான் கேள்வி அடுத்து கேட்டிருப்பாங்க. தனிநபர் வருமானத்தில் அடிப்படையில் 4வது பெரிய மாநிலமா தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய உள்நாட்டு உற்பத்தியில பங்களிப்பு வந்து 2023-24 இந்திய தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பங்கு வந்து 9.21 பங்களிச்சிருக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தற்போதைய விலையில ஜிடிபி 32,725 லட்சம் கோடியாக இருக்கு. இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டிபியில 32,722 லட்சம் கோடி. அடுத்தது வந்து உண்மையான வளர்ச்சி. இதே கூட ஒரு கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க பாருங்க, பட்ஜெட்ல கேட்டிருப்பாங்க. உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிறது 8.33% அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து கீழே பாருங்க, நான் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்க டேட்டாஸை வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த எண்களை மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கங்க. குரூப் 2 படிப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரியே எக்கனாமிக்ஸும் அந்த பாலிட்டி, அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த 3 பாடம் உங்களுக்கு படிக்க கடினமா இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. 50, அதாவது அடுத்த கொஸ்டின் இது சும்மா டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் இப்படி பார்த்து லாஸ்ட் டயத்துல இதை மட்டுமே ரிவிஷன் பண்ணா போதும். இது கொஸ்டின் மட்டும் இல்லை, இது கொஞ்சம் தியரி இருக்கு. அந்த தியரியும் கொஞ்சம் மைண்ட் மேப்பும் இதெல்லாம் மைண்ட் பண்ணி போனீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் நேர்மையான வளர்ச்சி தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 50% மாநிலத்தில் 25 பங்குகள்ல பரவியுள்ளது. இது வந்து சரியான கூற்று தான். நாட்டின் மக்கள் தொகையில் 6% தமிழ்நாட்டில் மக்கள் உள்ளார்கள் அப்படின்னு சொன்னா இதுவும் சரிதான். தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் வந்து 1.6 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இங்க 1.7 அப்படின்னா, ஆனா வந்து இதுதான் சரின்னு கொடுத்துருக்காங்க. இதை நேற்றே சொல்லியிருந்தேன், இதை ஒரு தடவை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவின் நிலப்பரப்பில் 4% மற்றும் இந்தியாவின் நிலப்பரப்புல தமிழ்நாடு 4%, மக்கள் தொகையில 6%. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாட்டின் பங்களிப்பு வந்து 9.21% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழகத்தின் கனவு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிறதா. தமிழ்நாட்டு பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிறது அந்த கேள்வி. தமிழ்நாட்டின் கனவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரம் மாற்றணும் தான். அந்த இவற்றை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகிழ்ச்சியை பாதிக்காம இருக்கணும், சுற்றுச்சூழலை பாதிக்காம இருக்கணும், மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2022-23 ஆண்டுல தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி தமிழ்நாடு, அதாவது இந்தியாவில 7.24% இருந்த போது தமிழ்நாடு எத்தனை % இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறாங்க. 8.19.
இது 8.23 கொடுத்துருக்குறாங்க. பார்த்துக்குங்க. தமிழ்நாட்டின் முக்கியமான இயற்கை வளம் வந்து லிக்னைட். சரி, அதுக்கடுத்த கொஸ்டின். ஆக்சுவலா இன்னைக்கு பட்ஜெட் கொஸ்டின் பார்க்கணும், இருந்தாலும் நேற்று பார்த்தது முந்தானத்து பார்த்தது விவசாயம். இதெல்லாம் ஒரு தடவை ரிப்பீட்டடா பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா டோட்டல் வந்து சப்டைட்டில் நான் தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேன், டீகோட் பண்ணி 12 தலைப்பு தான். 12 தலைப்பு தான் உங்களுக்கு 30 மார்க். இது டெய்லி ரிவிஷன் பண்ணினா எப்படி இருந்தாலும் இதுல இந்த சில புள்ளி விவரங்களை தவிர சிலது வந்து தியரியா இருக்கும். எல்லாமே புள்ளி விவரம் கேட்க மாட்டாங்க, சிலது தியரியா கேட்பாங்க. அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே அதான் நான் சொன்னல 8.23% கொடுத்துருக்காங்க 2022-23 அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டிபி. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா 2020-21 ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில அதிக பங்கு வகிக்கிறது இந்த பணிகள் துறை தான். இதெல்லாம் பொருளாதாரத்தின் இயல்புகள், தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தின் இயல்புகள். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 2வது பெரிய மாநிலமாக யார் இருக்கா அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான் இருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த கொஸ்டின், வணிக நிறுவனங்கள் ஏன் தமிழ்நாட்டை முதலீட்டிற்கு விருப்பமான இடமா அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், நவீன உட்கட்டமைப்பு வசதி தான் நம்மளோட தமிழ்நாட்டை முதலீட்டுக்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்யறதுக்கு காரணமாக இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இது வந்து பொருளாதார ஆய்வறிக்கையை பத்தி கேட்டிருக்காங்க. பின்னாடி பொருளாதார ஆய்வறிக்கை கொடுத்திருப்பேன். அதுல நான் மைண்ட் மேப்பா போட்டுட்டு இன்னும் 2 டேஸ்ல இதே இது நடத்தும் போது, இது ஒரு தடவை நடத்த மாட்டேன், இன்னும் 28 நாள் இருக்கு, 28 நாள் இதைய விட்டு சொல்லிட்டே தான் இருப்பேன். அதுல வந்து இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை பத்தி சொல்றேன், அதை நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. 2024-25 ஆண்டு பொருளாதார ஆய்வறிக்கை தமிழ்நாட்டு நகர்ப்புற பணவீக்கம் 2019-20 ஆண்டில் 6 25 வந்து 4.5 குறைந்தது. இதுல நகர்ப்புறத்துல நகர்ப்புற பணவீக்கம், இது வந்து நகர்ப்புற பணவீக்கம். அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் வந்து 5.4 என்ற விகிதத்தில் நிலையாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது முக்கியமாக அரசாங்கத்தால் அமல்படுத்தப்படும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம், கலைஞர் மகளிர் உதவி திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற பிற ஆதரவு திட்டங்களால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கூற்றுக்காரணம் சரி. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. நிலையான வளர்ச்சி இலக்குல இந்திய குறியீடு படி தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 இடம் வந்து கேரளா அண்ட் உத்தரகாண்ட் இருக்கு. 79 புள்ளிகள் பெற்று கேரளாவும் உத்தரகாண்டும் 2வது இடத்துல, சரி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அப்போ 2வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னா 78 புள்ளிகள் பெற்று 2வது இடத்துல இருக்கு. இதுல முக்கியமான சுகாதாரத்துல ஃபர்ஸ்ட் இடம் மதிப்பெண் வந்து 77. வறுமை இல்லாத நிலையில முதலிடம். தமிழ்நாடு 2.2 பல்பரிமாண வரிநாட்டு விகிதத்திலும் மதிப்பெண்கள் 192 மதிப்பெண்கள் பெற்றிருக்கு. மலிவு விலையில் தூய்மையான எரிசக்தியில ஃபர்ஸ்ட் இடம், இதுல வந்து 100 புள்ளி வாங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எஸ்டிஜிக்காண்டி இதை தெரிஞ்சுக்கிறோம். இது தமிழ்நாடோட பொருளாதாரம் நல்லா இருக்க போய் தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம். கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அதனால இதை போட்டிருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. கோயம்புத்தூரை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. மதுரை வந்து தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரம். நாமக்கல் வந்து முட்டை, தஞ்சாவூர் வந்து நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின் இப்படி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி நம்ம தயார்படுத்திக்கணும். லாஸ்ட் டயத்துல டென்ஷன் இல்லாம எல்லா பாடமுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எல்லா பாடம் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்டு பாலிட்டி அண்டு எக்கனாமிக்ஸ் இது 3ஐயும் நல்லபடியா பார்த்துடலாம். ஸோ இது அந்த கேட்டிருந்தாங்க, அதனால தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத இங்க எடுத்து போட்டிருந்தோம். ஸோ அடுத்த கொஸ்டின், தற்பொழுது எந்த மாநிலத்தில் உள்நாட்டு உற்பத்தியின் விகிதம் அதிவேகமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் ஐ திங்க் தப்புன்னு நினைக்கிறேன். இது தமிழ்நாடு தான் சரியா இருக்கும். தமிழ்நாடு ரெக்கார்டு ஹையஸ்ட் ஜிஎஸ்டிபி growth 2024-25 பண்ணிருக்கு. கர்நாடகா ரெக்கார்டு வந்து செகண்ட் ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதிவேகமாக வளர்ச்சியில் இருக்கிறது நம்ம எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த தமிழ்நாடு வந்து கர்நாடகா கொடுத்துருக்காங்க. என்ன திங்க் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா
உற்பத்தியில 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி, இதுவும் தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை தான் பாருங்க. இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை பத்தியே இது 3வது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பொருளாதார ஆய்வறிக்கை நல்லா பார்த்துக்கணும். அதன் பிரகாரம் நெல் உற்பத்தியில எத்தனாவது இடம் இருக்கும், மக்காச்சோள உற்பத்தியில எத்தனாவது இடம் இருக்கும், எண்ணெய் வித்து உற்பத்தியில எத்தனாவது இடம் இருக்கும், 3, 2, 1 அதுலதான் இது. அப்போ ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை கரும்பு உற்பத்தியில முதலிடத்துல இருக்கு. அப்புறம் மக்காச்சோளம் உற்பத்தியில வந்து 2வது இடத்துல இருக்கு. நெல் உற்பத்தியில 3வது இடத்துல இருக்கு. இது குரூப் 1 கொஸ்டின் நினைக்கிறேன். குரூப் 1, அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு குரூப் 2 ஏல ஒரே ஒரு இது வரைக்கும் குரூப் 2A அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ரிட்டர்ன் தான் நடந்திருக்கு. அதுவும் கூட 100 மதிப்பெண்களுக்கு தான் நடந்துச்சு. 100 மதிப்பெண்களுக்கு தான் நடந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு 150 மதிப்பெண்கள் ஜிஎஸும் 50 மார்க் வந்து ரீசனிங்கும் இது பண்றாங்க. ஸோ அதனால கொஞ்சம் இதுல எக்கனாமிக்ஸும் பாலிட்டி இதுக்கெல்லாம் பாலிட்டி வந்து 45 மதிப்பெண்கள். இப்ப பாருங்க அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கை 4th கொஸ்டின். இது 4வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கையில் 2024 சிறப்பு அம்சங்கள்ல அடிப்படையில் பின்வருவற்றை பொருத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்துதான் நம்ம குரூப் 2ல வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா, இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வச்சு நல்லாவே சொல்லியும் கொடுத்திருந்தோம். ஸோ திட்டமிடப்பட்ட உள்நாட்டு உற்பத்தி, அதுக்கடுத்து தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு, அதுக்கடுத்து 1 ட்ரில்லியன் பொருளாதாரம், அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க, மாநிலத்தின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அங்க நம்ம மேலேயே படிச்சோம் வந்து உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்புறம் வந்துட்டு இலக்கு 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தோட இலக்கு, வைக்கப்பட்ட ஆண்டு, அதுக்கடுத்து 1 ட்ரில்லியன் வந்து வருஷத்தை காணும் 2030. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வந்து 8%. அதுக்கடுத்து 1 ட்ரில்லியன் 2வது தேசிய உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு வந்து 9.21. அதுக்கடுத்து 1 ட்ரில்லியன் வந்து 230, இது வந்து 8.33. ஸோ இது வந்து மாநிலத்தின் நிதிநிலை அறிக்கை 3.4.1.2. ஒரு தடவை பார்த்துக்குங்க. உங்களுக்கு அந்த எக்கனாமிக்கல் சர்வே, தமிழ்நாடு எக்கனாமிக்கல் சர்வே எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதே நம்ம படிச்சுட்டு போயிடுவோம், இது கேட்கல அப்படின்னா நீங்க வந்து கஷ்டப்படுவீங்க. இருந்தாலும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்க சொல்லியிருக்கேன், தியரியா நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். சாரி, இது வரைக்கும் தான் அந்த இதுல கேட்டிருந்தாங்க. கீழே வந்து நான் எக்கனாமிக்கல் சர்வேன்றத கொடுத்துருக்கேன். 2025-26 ஆண்டு தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கை. மத்திய அரசு வந்து ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முந்தைய நாளில் நிதி பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடும். அது அந்த வகையில் தமிழ்நாடு தரப்பில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதையொட்டி முதல் வந்து ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த ஆய்வறிக்கையில ஃபர்ஸ்ட் டைம். அந்த வகையில நடப்பு நிதியாண்டில் வளர்ச்சி விகிதம் இதை கேட்டிருந்தாங்க, அதனால ஹைலைட் பண்ணியிருந்தேன். 8% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் கேட்டிருந்தாங்க. 2.75 லட்சமாக அதிகரிச்சிருக்கு. தேசிய சராசரியோட 1.64 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவை, மதுரை, திருப்பூர், திருச்சி, சேலம் போன்ற நகரங்கள் முக்கியமான பங்களிப்பை ஆற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மத்திய அரசின் ரூபாய், இதுவும் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வர்ற கொஸ்டின்ல தெரியும். இந்த உதயகுமார் மாத்தின இந்த சிம்பிளுக்கு பதிலாக ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. இது குரூப் 1லயே கேட்டாங்க. இந்த மாத்திரம் சமமான வளர்ச்சி பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் கூட அட்டன் பண்ணதுல அது ராங்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். ஆனா மாத்தினது கரெக்ட், பட் இதனால சமமா வளர்ச்சி அடையுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யோகிக்க முடியல.
2023-24 ஆண்டில் தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து 27.22 லட்சம் கோடி. அதே போல் பொருளாதார வளர்ச்சி வந்து 8.25% இருக்கு. மாநிலத்தின் மக்கள் தொகையில் 31.8% உள்ள வடக்கு மாகாணங்கள் அதாவது சிஎஸ்டிபியில வந்து 36% என்ற அதிகபட்ச பங்களிப்பை வழங்கிறது. அதே போல் ₹1 தமிழ்நாடு அரசின் வருவாய் எவ்வளவு, செலவு எவ்வளவு என்ற விவரமும் நம்மளுக்கு இங்க பட்ஜெட்ல கொடுத்திருப்பாங்க. ₹1 அதையும் நான் கீழே நோட் பண்ணியிருப்பேன். பட்ஜெட் பாடம் தான் இன்னைக்கு பார்க்கணும், அதை நோட் பண்ணியிருப்பேன். அதுல பாத்துக்கலாம். மற்றபடிக்கு இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அதுவா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஹைலைட் பண்ணி கொடுத்து அதைய வந்து அந்த இதை வந்து படிச்சுக்கணும். உலகளாவிய சவால்கள் பின்னடைவு 2024-25 தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பல்வேறு உலகளாவிய சவால்களை எதிர்கொண்டது. அதன் அடிப்படையில் பின்னடைவை தான் சந்திச்சது. உலகளாவிய இடைவெளிகளின் தாக்கம் வந்து என்னென்ன அப்படின்னா, தொற்று நோய், புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் தீவிர வானிலை போன்ற காரணிகளால உலகளாவிய விநியோக சங்கிலிகள், குறிப்பாக ஆற்றல் மற்றும் உணவுத்துறைகள் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா சீர்குலைந்தது. உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி, இந்த சவால்கள் இருந்த போதிலும் உலகளாவிய பொருளாதாரம் 2023 ஆண்டில் 3.33 உண்மையான வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்தது. இந்தியாவின் பொருளாதார செயல்திறன், இந்தியாவின் பொருளாதாரம் வந்து 2022-23 ஆண்டுல 7.61 ஆண்டில் 23-24 வந்து 9.19, 24 வந்து 6.40 என்ற வளர்ச்சிகளை பதிவு செஞ்சிருச்சு. ஆனா தமிழ்நாடு வந்து நிலையான வளர்ச்சியை பெற்றிருக்கு. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லாட்டியும் இதுதான் தேவை. சோ வந்து தமிழ்நாடு உள்ளடக்கிய கொள்கை நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யிருக்கு. 2021-22 முதல் வளர்ச்சி விகிதத்தை 8க்கு மேல பராமரிச்சிருக்கு, மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வராங்க. 8க்கு மேல மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் பொருளாதாரத்தோட பலம் வந்து என்னன்னா, வளர்ச்சியின் முக்கியத்துவம் வந்து முற்போக்கான சமுதாய கொள்கைகள், வலுவான உட்கட்டமைப்பு, முற்போக்கான சமுதாய கொள்கைகள். நம்ம என்ன ஜான் டிரிஷும் நம்ம அமர்த்தியா சென்னும் சொன்னதே அதுதான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, இங்க வந்து திட்டங்கள், சமூக கொள்கைகள் நல்ல திட்டங்களா இருக்கு. குறிப்பா சொல்லப்போனா ரிசர்வேஷன் சிஸ்டம், ரிசர்வேஷன் வந்து நம்ம 69% கொடுக்குறோம். ஸோ அதுவே இங்க இந்த மாநிலம் முன்னேற்றத்துக்கான ஒரு ரொம்ப முக்கியமான பங்கை அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய உள்நாட்டு உற்பத்தியில பங்களிப்பு 2023-24 ஆண்டில் இந்திய தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து தமிழ்நாடோட பங்களிப்பு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு முன்னாடி கொஸ்டின்லயே 9.21 பங்களிச்சிருக்கு. மொத்த மாநில உற்பத்தி வந்து 27.2 லட்சம் கோடியாக இருந்தது. ஜிஎஸ்டிக்கு தற்போதைய விலையில 23-24 ஆண்டுல 27.22 லட்சமா இருந்துச்சு. இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெஃபினட்டா கேட்பாங்க. நான் முக்கியமா ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பாத்துக்கோங்க. பேரளவு வளர்ச்சி அப்படின்னா 13.71, உண்மையான வளர்ச்சி வந்து 8.33%. இதே கூட கேட்டிருந்தாங்க, ஒரே கொஸ்டின்ல இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. துறைசார் பங்களிப்பு, சேவைத்துறை மொத்த மாநில மதிப்பு கூட்டு விகிதத்துல 53.63 அளவில் பங்களிப்பை வழங்குவதில் சேவைத்துறை மிகப்பெரிய பங்காளிப்பாளராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு கொஸ்டின்ல எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்து டைரக்டா பாத்துக்கிட்டோம்னா கேட்க மாட்டாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேவைத்துறையோட பங்களிப்பு, சேவைத்துறையில எந்த துறையோட பங்களிப்பு அதிகமா இருக்கு அப்படி கேட்டிருந்தாங்க. இரண்டாம் நிலைத்துறை வந்து 33.37% ஒரு நிலையில் உள்ளது. 5% அது வேலை வாய்ப்பு வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முதன்மை துறையான வேளாண்மை துறையை தான் நம்ம வந்து அதிக பேர், நான் கூட கொஸ்டினை வாசிக்கும் போது சொல்லியிருந்தேன், அதிக பேர் வந்து அதுல இருக்காங்க, அதாவது வேலை பார்க்கறாங்க. நான் வந்து அதோட பங்கு வந்து 13% தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை அடைந்த முதல் வருடத்துல வந்து வேளாண்மை துறை தான் அதிகமான பங்கு இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து சேவைத்துறை தான் அதிகமான பங்கு வச்சிருக்கு. அது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க 53.63%. இரண்டாம் நிலைத்துறை வந்து 33.37%. முதன்மை துறை வந்து அதாவது ஜிஎஸ்எஸ்பிக்கு வந்து 13%. இதுதான் வந்து முக்கிய பொருளாதார ஏற்றுமதி. தமிழ்நாடு தானி, இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தின் தன்மைகள், தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தின் தன்மைகள். ஃபர்ஸ்ட் தலைப்பு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தின் தன்மைகள். அந்த தன்மைகள் அப்படின்னு சொல்லி படிச்சோம்னா இது வந்து புத்தகத்துல தமிழ்நாடு எக்கனாமிக்கல் படிக்கணும், ஆனா அது பழைய டேட்டாவா இருக்கும். அதனால இது புதிய டேட்டாவா இதை படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு தானியங்கி வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள், தொகுதி மற்றும் தோல் ஆகியவற்றில் முக்கிய ஏற்றுமதியாளராக இருக்கு. உலகளாவிய சந்தை, அதாவது மாநிலத்தின் பொருளாதாரம் உலகளாவிய சந்தை போக்குடன் வலுவான ஒரு தொடர்பை காட்டுது. தனிநபர் வருமானம் பாருங்க, இது திருப்பி 3வது டைம் கேட்டிருக்கு. இது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த 4வது பெரிய மாநிலமாக இருக்கு. இது வந்து 4வது பெரிய மாநிலம், தனிநபர் வருமானத்துல 4வது பெரிய மாநிலமாக இருக்கு. அது வந்து தேசிய சராசரியை விட 1.6 மடங்கு
அதிகம் கேள்வியா கேட்டிருந்தாங்க. 2030ஆம் ஆண்டில் $1 டிரில்லியன் பொருளாதாரம் தமிழகத்தின் தொலைநோக்கு பார்வை. வளர்ச்சி கட்ட திட்டமிடல். உலகளாவிய பணவீக்கம். இந்த பணவீக்கத்தையும் கேட்டிருந்தாங்க. ஒண்ணு விடாம கேட்டிருக்கிறாங்க. நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், முக்கியமான பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கணும். 2023-24ஆம் ஆண்டின் தமிழ்நாட்டின் சராசரி பணவீக்கம் 5.7% ஆக இருந்தது. இது இந்தியாவின் சராசரி 4. அதை விட அதிகமாக இருந்தது. இருப்பினும் 2021-24ஆம் ஆண்டு இந்த போக்கு தலைகீழாக மாறியது. 23-24ல 20 முக்கிய தலைநகரங்களில் 8வது மாநிலமாக குறைந்த சில்லறை பணவீக்கத்தை தமிழ்நாடு பதிவு செய்தது. 8வது மாநிலமாக குறைந்த சில்லறை பணவீக்கத்தை பதிவு செய்தது. தமிழ்நாட்டில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பணவீக்கம் இதைத்தான் கேட்டிருந்தாங்க. அதை கேட்கல, இதை கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 6% 2019-20ல. 2024ஆம் ஆண்டுல எப்பல 4.5 குறைஞ்சிருக்கு. 6ல இருந்து 4.5 குறைஞ்சிருக்கு. இது ரொம்ப நீங்க பார்க்கணும். கிராமப்புற பணவீக்கம் கான்ஸ்டன்டா 5.4 இருந்தது. ஒரு ஒட்டுமொத்த பணவீக்கத்தை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்காங்க. இந்ததையும் கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு புள்ளி விவரம் படிக்கிறது கஷ்டமா இருக்கும். கதையா இருந்தா நல்லா இருக்கும். அதனாலதான் லாஸ்ட் டைம்ல பாலிட்டி கூட எவ்ரிடே சொல்ல முடியும். நான் நேற்றே சொல்லியிருந்தேன். கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா பாலிட்டியும் இது கண்டினியூவா சொல்லலாம். சொன்னோம்னாக்க உங்களுக்கு லாஸ்ட் டயத்துல என்ன படிக்கணும் அப்படிங்கறத தெரியாது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் கொஞ்சம் பாஸ் பண்ணவங்களுக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்றது ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுல ஒரு 1200 பேர் தான் வேலைக்கு போவீங்க. தமிழ்நாட்டில் விவசாயத்துறை மாநிலத்தின் பொருளாதாரத்தின் பங்களிப்பு. விவசாயத்துறை 1.5 லட்சம் கோடி 6% பங்களிக்கும். தமிழ்நாட்டின் 5வது மிகப்பெரிய துறையாக விவசாயத்துறை இருக்கு. தமிழ்நாட்டின் பயிர்கள் உணவு தானியங்கள் நெல், மக்காச்சோளம், ஜவ்வரிசி, ராகி, திணை பயிரிடப்பட்ட பரப்பளவுல 62%. அதே சமயம் உணவு அல்லாத பயிர்கள் எண்ணெய் வித்துக்கள் கரும்புல 38%. நெல் மொத்த உற்பத்தியில 32.1% நெல் சாகுபடி 34.4 அதிகரிச்சிருக்கு. பயிர் செய்யும் முறையில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துறது இந்த நெல்லு தான். தமிழ்நாட்டில் விவசாய உற்பத்தி சிறந்த விவசாய உற்பத்தி திறன். இதுல எண்ணெய் உற்பத்தி நிலக்கடலை. தமிழ்நாடு எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு அதுல முதலிடத்துல இருக்கு. மக்காச்சோள வர்த்தல் இதை குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. இதே பாலிசி நோட்டு குரூப் 1ல இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. மக்காச்சோள உற்பத்தியில 2வது இடம். இந்த கொஸ்டினை வாட்சு. நெல் உற்பத்தியில 3வது இடம். ஏறு வரிசையில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த பாலிசி நோட்டை முன்ன படிச்சுட்டா போதும். கிட்டத்தட்ட ஒரு 4 கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம லக்கு இதை திருப்பியும் படிச்சுக்குவோம். திருப்பியும் கேட்டுட்டாங்க. நம்மளுக்கு இந்த குரூப் 7லையும் இந்த கொஸ்டின் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லது. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். தமிழ்நாட்டின் விவசாய கடன், விவசாய காப்பீடு, தோட்டக்கலை, கால்நடைகள், அப்புறமேட்டுக்கு முட்டை மற்றும் மீன் பிடித்தல், இறைச்சி. இந்தியாவிலேயே முட்டை உற்பத்தியில் தமிழகம் 2வது இடம். முட்டை உற்பத்தியில இந்தியாவிலேயே இறைச்சி உற்பத்தியில 6வது இடம். இறைச்சி உற்பத்தியில 6வது இடம். மீன் பிடித்தல், மீன் வளர்ப்புல 6854 கோடி அந்நிய செலவை ஈட்டி இருக்குது. தொழில்துறை பலம். இந்தியாவின் உற்பத்தியானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 11.90% பங்களிப்போடு தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில் தேசத்திற்கு முன்னிலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு ஸ்டேட்மெண்டா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தொழில்கள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராங்கா கொடுத்திருந்தாங்க. ஸோ இதை ஒரு டைம் 2 டைம் ரீடு பண்ணதான் இதுல இருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இதே தான் அப்படியே கேட்க மாட்டாங்க. இதுல இருந்து ஏதாவது நீங்க புரிதல் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்க அதை நீங்க இதை படிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஆன்சர் பண்ண முடியும். இல்லாட்டி பண்ண முடியாது. எவ்ரி கொஸ்டின்ல இந்த எக்கனாமிக்கல் சர்வே தமிழ்நாடு எக்கனாமிக்கல் சர்வே கொஸ்டினா இருக்கு. அதனால நீங்க இதை ஒரு தடவை ஒரு டைமுக்கு 2 டைம், நானே இது செகண்ட் டைமா உங்களுக்கு சொல்லிட்டேன். பாதி தான் சொன்னேன். மிச்சம் இருக்கிறத நாளைக்கு என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லாம பின்னாடி இருக்கிறத சொல்லி இதை ஒரு எக்கனாமிக்கல் சர்வே ஒரு 2-3 டைம் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டீங்க அப்படின்னாக்க நல்லா இருக்கும். அப்படி நம்ம அந்த எக்கனாமிக்கல் கொஸ்டினை மிஸ் பண்ண மாட்டோம்.
பள்ளி கல்வி தரம் தமிழ்நாட்டு குறியீட்டுல சேவை தொடர்ந்து 73.4 மதிப்பெண்களுடன் இரண்டாவது இடத்துல இருக்கு. பள்ளி கல்வி தரத்துல இரண்டாவது இடத்துல இருக்கு. இதுவே உங்களோட சிலபஸ் தான். கல்வி அறிவு மற்றும் எழுத்தறிவு அப்படிங்கிறது உங்களோட சிலபஸ்ல இருக்கிறதுனால இதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னோம்னா, இந்த அவங்களே அவங்களே பட்ஜெட்லயும் சரி, இந்த பொருளாதார ஆய்வறிக்கையிலையும் சரி, நல்லா அழகா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நோட்ஸ் எடுக்க தேவையே இல்லை. அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படிச்சு பார்த்துட்டோம்னாவே போதும். எக்கனாமிக்ஸ் அதாவது பட்ஜெட்லாம் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்காக போட்டிருப்பாங்க. அதுலயும் நோட்ஸ் எடுத்திருக்கு. அதுல பார்த்து படிச்சுக்கோங்க. இதுல வர்ற நம்ம இந்த பொருளாதாரத்தின் நிலைகள், தமிழ்நாட்டின் பொருளாதார நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை நேற்றே பார்த்தோம். இருந்தாலும் ஒரு தடவை சொல்லலாம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எதன் கீழ் மதிப்பிடப்பட்டுள்ள? தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம். ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில் பூங்கா தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னா, கும்மிடிப்பூண்டியில இருக்கு. தமிழ்நாட்டின் பொருத்தமான தொழில் கொத்து. திருச்செங்கோடு ஆழ்துணையிலிடும் பணிகள். சேலம் பரவள்ளிக்கிழங்கு. ராஜபாளையம் பருத்தி அறுவை சிகிச்சைக்கான பொருட்கள். கரூர் வாகனம் புனைப்பவர். இளம் குழந்தைகளுக்கான வீட்டு பராமரிப்பு திட்டம் தமிழகத்தில் முதல் கட்டமாக எந்த மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம். ஈவேரா மணியம்மை திருமண நினைவு உதவி திட்டம் யாருக்கு உதவுவதற்கு வழங்கப்பட்டது? ஏழை விதவி பெண்கள் மகள்களுக்கு. தமிழ்நாட்டில் எண்ணிக்கை முடுக்கி திட்டத்தின் நோக்கம் புதிய தொழிற்சாலைகளை தொடங்குறது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த பெண் விவசாய தொழிலாளர்கள் நில உரிமையாளராக உயர்த்த இந்த நிதியாண்டுல 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அந்த திட்டம் என்ன திட்டம் அப்படின்னா, நன்னிலம் அப்படிங்கிற திட்டம். ஆதிதிராவிடர் பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்த பெண் விவசாய தொழிலாளர்கள் நில உரிமையாளர்களாக உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த நிதியாண்டுல 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தின் பேர் நன்னிலம். இன்னுயிர் காப்போம் திட்டம் தமிழ்நாட்டோட சுகாதார சீரமைப்பு திட்டம். ஈவேரா பெரியார் எங்கு நடைந்த காங்கிரஸ் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல பிரதிநிதித்துவம். காஞ்சிபுரம் 25/1900. தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரி ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்ட மாதிரி. அதாவது தமிழ்நாடு திட்டக்குழு எப்ப நிறுவியிருக்காங்க அப்படின்னா 25 மே 1971 நிறுவியிருக்காங்க. ஸோ இதுதான் தமிழ்நாட்டின் பொருளாதார இயல்பு, பொருளாதாரத்தின் இயல்பு. அதுல நீங்க சாலிடா நீங்க தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எங்க இருந்து படிக்கணும். தமிழ்நாட்டு பொருளாதாரத்துல ஒரு பாடத்தை பேசிக்கா நீங்க படிக்கணும். அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கணும் அப்படின்னோம்னா, எக்கனாமிக்கல் சர்வே. அதை படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல 1 or 2 மார்க்ஸ் வாங்குச்சுன்னா, இப்போ தலைப்பு 12 தலைப்பு இருந்துச்சு. ஒரு தலைப்பு அதான் சப்டைட்டில் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. இந்த தலைப்புகள்ல ஒரு தலைப்புகள்ல எப்படி இருந்தாலும் 2 மார்க் ஆவரேஜா கேட்டாங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய 2 மார்க் சாலிடா வாங்கிடலாம். எங்க படிக்கணும், என்னத்தை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதை இதையும் மைண்டுக்குள்ள போட்டு சுத்தாம சாலிடா படிச்சுட்டு போங்க. எளிமையா படிச்சுட்டு போங்க. சிம்பிளா படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் டைம் நீங்க இவ்வளவு தூரம் கிரிட்டிக்கலா படிச்சு இருப்பீங்க. இப்போ போக போக என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, லாஸ்ட் டைம் நெருங்க ரொம்ப சிம்பிளா படிக்கணும். அதுதான் நல்லது. சரி, அதுக்கடுத்த கொஸ்டின் இது பட்ஜெட். நேற்றே பார்த்தோம். இந்த பட்ஜெட் நேற்று ஒரு பாடமா பார்த்தோம். நேற்று விவசாயம், முந்தானது விவசாயம். நேற்று தமிழ்நாட்டு பொருளாதாரத்தின் சிறப்பு இயல்புகள். இன்னைக்கு மாநில நிதிநிலை அறிக்கை. மாநில நிதிநிலை அறிக்கை ஏதாவது பட்ஜெட்டுங்கிறது எந்தெந்த ஸ்டேஜ்ல போடுவாங்க, அது இந்த உங்களோட புக்ல இருக்கும். இந்த எக்கனாமிக்ஸ் புக்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கடைசியில நாளைக்கு நடக்கும்போது அதை நடத்துறேன். பேசிக் அது அந்த பேசிக் ஏன் தேவை அப்படின்னா, ஒருவேளை அந்த ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இது மாநில நிதிநிலை அறிக்கையில உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன்.
முதல்வரால் மொழிபெயர்ப்பு தொகுப்புகள் வெளியிடப்பட்டுள்ள, மேலும் அவை எளிதில் கிடைப்பதற்கு மக்கள் பதிப்பாகவும் குறைந்த விலையில் விற்கப்படுகின்றன. அம்பேத்கரின் சிந்தனைகள் தமிழ் மக்களிடையே பரவலாக்கி சமத்துவ கருத்துக்களை எடுத்துச் செல்வதுதான் இதோட நோக்கமா இருந்திருக்கு. அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வரவு செலவு திட்டத்தின் சாராம்சம் வரவு செலவுகளை சமன்படுத்துவதாகும். வரவு செலவு திட்டம் ஒரு கொள்கை, நடைமுறைப்படுத்தும் கூடிய ஒரு வழிமுறை அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும்தான் 2Aல கேட்ட கொஸ்டின். இது இந்த கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும்தான் 2Aல கேட்ட கொஸ்டின். மிச்சம் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்ன இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த பட்ஜெட் ரிலவெண்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா கிடைக்கும்.